நல்லா வெயில் காயுது. மொட்டை மாடியில மிளகா, தனியாலாம் காய போட்டு சாம்பார் பவுடர் பண்ணலான்னு பார்த்தா, எங்க மொட்டை மாடி என்ன கதியா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஃப்ளோர்ல பெயிண்ட் அடிச்சா வீட்டுக்குள்ள ஹீட் அதிகமா வராது. நல்லா கூலிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி பெயிண்டர் வந்து பெயிண்ட் அடிச்சு விட்டாருங்க. பெயிண்ட் அடிச்சு ஒரு 6 மாசம் தாங்க நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வர்ற டஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த பெயிண்ட்ல அப்படியே ஒட்டிக்க ஆரம்பிச்சுருச்சு. இப்போ 1 வாரத்துக்கு முன்னாடி தான் மழை பெஞ்சுச்சு. இந்த 1 வாரத்திலேயே மொட்டை மாடி என்ன கதியா இருக்கு பாருங்க. இந்த அழுக்கு எல்லாமே நம்ம தொடப்பத்துல தண்ணி தள்ளி விட்டு அப்படியே கழுவி விட்டாலும் போறது கிடையாது. ஹோஸ் பைப்ப விட்டு தண்ணி அடிச்சு விட்டு வாஷ் பண்ணாலும் இது போறது கிடையாது. மொட்டை மாடி ஃபுல்லா தண்ணி விட்டுட்டு ஒரு பிரஷ்ஷால தேய்ச்சு கழுவுனா மட்டும் தான் இந்த அழுக்கே போகுது. இந்த மொட்டை மாடிய கழுவணும்னா ஒரு 500 லிட்டர் தண்ணி செலவு பண்ணா தான் இத வாஷ் பண்ணவே முடியுதுங்க. இதனாலேயே வீட்ல இருக்கிற பழைய செருப்பு எல்லாமே கொண்டு வந்து மேல போட்டு வச்சிருக்கோம். ஏன்னா, வெறும் காலால இந்த அழுக்குல நடக்கவே முடியாதுங்க. வீடு கட்டும்போதே மேஸ்திரி கிட்ட சொல்லி இந்த ஃப்ளோரிங்க நல்லா ஸ்மூத்தா பண்ணி தர சொன்னேன். ஸ்மூத்தா இருந்தா தான் டஸ்ட் எல்லாம் கூட பெருக்குனா ஈஸியா வரும்னு நெனச்சு நான் செய்ய வச்சேன். ஆனா பெயிண்டர் வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டாருங்க. பின்னாடி வீட்டு மொட்டை மாடியிலலாம் பெயிண்ட் அடிக்கல. அவங்களுக்கு பெருக்கி வாரி எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாவே இருக்குங்க. மொட்டை மாடியில இதுக்கு முன்னாடி நெறைய செடி வச்சிருந்தேன். அந்த செடி எல்லாத்தையுமே எடுத்து போட்டாச்சு. அதுல இருக்கிற வேஸ்ட் எல்லாமே எடுத்து ஒரு மூலையா வச்சிருந்தேன். அது எல்லாத்தையும் பெரிய கோணிப்பையில போட்டு கொண்டு வந்து கீழ வச்சுட்டேங்க. நாளைக்கு டஸ்ட்பின் வந்தா இத போட்டுறணும். இன்னைக்கு கிச்சன் ஃபுல்லா கிளீன் பண்ணேன். கேபினெட்ஸ்ல இருக்கிற மேட் எல்லாமே எடுத்து அப்படியே ஓரமா வச்சிருந்தேன். அது எல்லாத்தையுமே அப்படியே வாஷ் பண்ணி இன்னைக்கு காயவும் போட்டுடலான்னு போட்டுட்ருக்கேன். சொந்தமா வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்யணும். ஃப்ளோரிங் வந்து பார்த்து பார்த்து அவ்ளோ ஸ்மூத்தா பண்ணியுமே பெயிண்டர் வந்து ஒரு நிமிஷத்துல மனசு மாத்தி மொட்டை மாடி எல்லாமே பெயிண்ட் அடிக்க வச்சுட்டாரு. மேல ஏதாவது காய போடணும்னா ஃபுல்லா வாஷ் பண்ணாதாங்க ஏதாவது காய போட முடியும். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது உங்க வீட்டுக்கு இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சு என்ன மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க பெங்களூர்ல இருக்கிற பொல்யூஷனுக்கு எங்களுக்கு இப்படி தாங்க இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு ராகி கூழ் சாப்பிடணும் போல இருந்துச்சு. எங்க ஊர் கிராமத்துல எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் ராகி கூழ் செய்ய போறேன். ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ராகி மாவ போட்டு நல்லா தண்ணி விட்டு கரைச்சி அப்படியே மூடி வச்சுருவோம். அடுத்த நாள் எந்திரிச்சு பார்க்கும்போது நல்லா புளிச்சிருக்கும். அந்த புளிச்ச மாவுல தான் நாங்க ராகி கூழே செய்வோம். இன்னைக்கு ஈவினிங் கரைச்சு வச்சிருக்கேன். நாளைக்கு காலையில தாங்க நான் ராகி கூழே செய்ய போறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.